நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணியில் நேற்று மாலை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு எதிராக போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றிருந்ததை தொடர்ந்து பெருமளவிலான போலீசார் செம்மணியில் குவிக்கப்பட்ட நிலையிலும் இந்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை பார்வையிட்டார். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்றைய தினம் 3 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் புதிதாக 7 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 29ஆம் நாள் அகழ்வுகள் நேற்று இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 394 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 370 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உள்ளிட்ட விசேட குழுவினர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் உள்ளிட்ட குழுவினரும் புதைக்குழி அகழ்வு பணிகளை நேற்று பார்வையிட்டனர். இதனிடையே நீதி அமைச்சர் தம்மை கண்டுகொள்ளாது சென்றதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் விசனம் தெரிவித்துள்ளனர். சர்வதேச விதிகளை தலையிட்டு பக்கச்சார்பற்ற ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அந்த அடிப்படையில்